சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை. திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ட்ரிப்ளங்காடில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாதேவர் ஆலயம் அங்கே தான் வந்திருக்கிறோங்க. இதை ஸ்ரீ மகாதேவர் ஆலயம் அப்படின்ட்டு சொல்லி எல்லாருக்கும் தெரியறதை விட காலை விழுந்தான் கோவில் அப்படின்ட்டு சொன்னால் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த காலை விழுந்தான் கோவில் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு திரு ஆலயத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கும் இல்லையா? அந்த விதத்தில் இந்த கோவிலுக்கு எந்த வரலாறு அப்படின்னா 2 வரலாறுகள் வந்து சொல்லப்படுதுங்க. முதலாவதாக என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோனார் வந்துட்டு நிறைய மாடுகள் வளர்த்துருந்தாராம். காளை, பசுமாடுகள் எல்லாமே வந்து வளர்த்துட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு காளையை இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டதாக சொல்லப்படுதுங்க. அந்த கோயிலை நேர்ந்து விட்டதையே அவர் வந்து மறந்துட்டு அந்த காளையை விற்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம். அப்போ இந்த வழியாக கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த காளை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கோயிலுக்கு ஓடி வந்து அவர் கையில் பிடிச்சிருந்த கயிறை வந்து அத்து விட்டு கோயிலுக்கு ஓடி வந்து இங்கே வந்து கல்லாக மாறிடுச்சு, அதாவது சிலையாக மாறிடுச்சு அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காளை வந்து இங்கே வந்து மடிஞ்சிருச்சு, அதாவது இறந்துருச்சு. சிவனுக்காக நான் படைக்கப்பட்டவன், சிவனுக்காக நான் நேர்ந்து விடப்பட்டவன், என்னையை வந்து இன்னொருத்தவங்களுக்கு எப்படி விற்க முடியும்னா, சிவனுக்காக மட்டும்தான் என்னோட கடைசி நாட்கள் வரை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய உயிரை விட்டதாகவும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இல்லை, நான் அந்த காளை வந்துட்டு சிற்பமாக மாறிடுச்சு, அந்த காளைக்குனே ஒரு தனி வரலாறு இருக்குது அப்படின்றதும் வந்து சொல்லப்படுதுங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கத்தினர் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, பண்டைய காலத்து ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கோவிலில் தான் வந்துட்டு தன்னுடைய உயிர் பாதுகாத்துக்கிறதுக்கு, அதாவது எதிரிகளிடமிருந்து தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கோ இல்லை அப்படின்னா வந்து இக்கட்டான சூழ்நிலைகளில் இங்கே வந்து மறைஞ்சி இருக்கிறதுக்கான ஒரு இடமாகவோ இந்த இடம் தான் திகழ்ந்தது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதற்கான சான்றாக இங்கே வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதையும் இருக்குது. அந்த சுரங்கப்பாதை எதற்காக அப்படின்னா, இங்கேருந்து இந்த கோவிலோட பின்பகுதியில் வந்து ஒரு விஷ்ணுவோட ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு இங்கேருந்து சுரங்கப்பாதை வழியாக போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் வரைக்கும் போகிற அளவுக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வந்து வழியமைச்சிருக்கப்படுது அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டுருக்காங்க. ஸோ 2 வரலாறுகள் கொண்ட இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கற்சிலைகள் எல்லாமே, அதாவது ஒவ்வொரு தூண்கள்லையுமே வந்துட்டு ஒவ்வொரு அருமையான சிற்பங்கள் வந்து இருக்குது. சரி, எல்லா கோவில்கள்லையுமே வந்துட்டு சிவனுக்கு பார்வதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவனும் சக்தியும் ஒருத்தங்க தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் இங்கே பார்வதிக்குன்னு தனி ஒரு சன்னதியும் அமைச்சிருக்காங்க. சிவன் பக்கத்துலேயே பார்வதி வந்து அமர்ந்திருக்கிறத பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். சரி, இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ശിവരാത്രി എന്ന് പറഞ്ഞാൽ പണ്ട് പാലാഴി കടയുമ്പോഴേ അമൃതന്മാരും ദേവസ്വന്മാരുമായിട്ട് പാലാഴി കടയുമ്പോൾ പാലാഴിയിൽ നിന്ന് അമൃത് കിട്ടി. അങ്ങനെ പല അതും പാലാഴിയിൽ നിന്ന് വിശിഷ്ട വിഭവങ്ങളും കിട്ടിയതിൽ അവസരം കിട്ടിയ അമൃതമാണ്. അമൃത് കിട്ടാനായിട്ട് ദേവന്മാരും അസുരന്മാരുമായിട്ട് മത്സരമായി. അങ്ങനെ അമൃത് കടഞ്ഞുകൊണ്ടിരുന്നപ്പോഴത്തേക്ക് കാളകൂടം സർപ്പത്തിൻ്റെ വിഷം അത് അങ്ങനെ വമിച്ച് അത് ഭൂമിയിൽ വീഴുന്നതിനാൽ ഭസ്മാവും, അന്തരീക്ഷത്തിൽ വീഴുന്നാലും ഭസ്മാവും, ഭൂമിക്കും അന്തരീക്ഷത്തിനും എല്ലാം വലിയ നാശം സംഭവിക്കും. അങ്ങനെയായി മഹാദേവൻ ആ 2 കൈ കൊണ്ടും ആ കാളകൂട വിഷം അത് കയ്യിൽ വാങ്ങിച്ച് അത് ഉള്ളിലോട്ട് അത് കുടിച്ചപ്പോഴത്തേക്കും പാർവതി കയറി കണ്ടത്തിൽ പിടിച്ചു. അങ്ങനെ ഉറങ്ങാതെ ആ ഒരു രാത്രി മുഴുവൻ ഉറങ്ങാതെ ഇരുന്നു. അങ്ങനെയാണ് ഭക്തജനങ്ങൾ ശിവരാത്രി ആഘോഷിക്കുന്നത്. அது இன்னும் അങ്ങനെ ஆഘോഷിச்சுകൊണ്ടിരിക്കുകയാണ്. குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருமலை கோவிலிருந்து திக்குறிச்சி கோவிலுக்கு நடைபாதையாக வந்துள்ளோம். இனியும் திருமலை, திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, பன்னிப்பாகம், கல்குளம், மேலாங்கோடு, திருவிடைக்கோடு, திருவிதாங்கோடு, திருப்பந்திக்கோடு, திருநட்டாரம் ஆகிய கோயில்களுக்கு நடைபாதையாக சென்று சிவபெருமானை வழிபட எல்லோரும் ஆர்வமாக என் குழந்தைகளோடு நாங்கள் வந்துள்ளோம். பல 1000 வருடங்களாக மிகவும் புனிதமானவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகவும் சிவபெருமானுடைய 12 கோவில்கள் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல ஆண்டாண்டு காலமாக இந்த சிவாலய ஓட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. നമ്മൾ ഇത് 21 കൊല്ലം കൊണ്ട് ശിവാലയ ഓടി വരണതാണ്. ഇത് 12 ശിവൻ കോവിൽ 116 കിലോമീറ്റർ ഒരു 2 രാത്രിയും ഒരു പകലും കൊണ്ട് ഓടി തീർക്കും.
ഇത് ഓടി വന്നതുകൊണ്ട് നമുക്ക് ഒരുപാട് നേട്ടങ്ങളൊക്കെ ഉണ്ട്. അതുകൊണ്ട് ശരീരസുഖം കിട്ടും, ശിവൻ്റെ ഒരു ആശ്രയം കിട്ടും. അങ്ങനെ നമ്മൾ ഓടി എല്ലാ പ്രാവശ്യവും മുടങ്ങാതെ വരാൻ 10-20 കൊല്ലം കൊണ്ട് മുടങ്ങാതെ വരാനുള്ളൊരു സൗഭാഗ്യം ഭഗവാൻ തന്നതുകൊണ്ട് കേരളാവിന് നമ്മൾ ബാലരാമപുരം കാന്നിവിള എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്ത് നിന്ന് ബാലരാമപുരത്തിന് ഇതിന് ഓടി വന്നതാണ്. ആദ്യത്തെ കോവിലിൽ വന്നിട്ട് രണ്ടാമത്തെ ക്ഷേത്രമായി. ഇനി 10 ക്ഷേത്രം കൂടി നാളെ രാത്രി 12 മണിക്കുള്ള യാമപൂജയ്ക്ക് കണക്കാക്കി നമ്മളിവിടെ എത്തും, തൊഴും, അവിടെ നിന്ന് വീട്ടിലേക്ക് പോകും. രണ്ടാമത്തെ കോവിലിൽ വന്ന് കുളിച്ച് തൊഴുത് അവിടെ നിന്ന് ഓടി ഇവിടെ വന്ന് ആറ്റിലിറങ്ങി രണ്ടാമത്തെ ക്ഷേത്രത്തിൽ വന്ന് കുളിച്ച് തൊഴുത് ഭസ്മമെല്ലാം വെച്ച് ഇട്ടുകൊണ്ട് അടുത്ത ക്ഷേത്രത്തിൽ പോകാൻ വേണ്ടി ഇറങ്ങിയതാണ്. ഇനി അടുത്ത ക്ഷേത്രം തൃപ്പരപ്പിലേക്ക് പോകാൻ വേണ്ടി പോവുകയാണ്. അവിടെയും പോയി കുളിച്ച് തൊഴുത് ഇങ്ങനെ രാത്രി നിർത്താതെ പോയാലേ നമുക്ക് ഇന്ന സമയത്ത് എത്താൻ പറ്റും. അങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. വിശേഷം தெரியாது നമ്മൾ ഇങ്ങനെ വർഷം തോറും പറഞ്ഞതിൻ്റെ ഒരു ഇതേ ഉള്ളൂ. പുരാതനമായിട്ടുള്ള 12 ശിവൻ കോവിൽ, അതായത് പണ്ട് ചരിത്രത്തിലുള്ള ക്ഷേത്രമാണ് 12 ക്ഷേത്രം. പഴക്കം എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു നൂറ്റാണ്ട് മുമ്പുള്ള പഴക്കങ്ങളുള്ളതാണ്. കാരണം 12 രുദ്രാക്ഷം എറിഞ്ഞ് നന്ദി 12 രുദ്രാക്ഷം എറിഞ്ഞ് ഉണ്ടായ ശിവലിംഗമാണെന്നാണ് ചരിത്രം പറയുന്നത്. അങ്ങനെയുള്ള ക്ഷേത്രമാണ്. അതിൻ്റെ പഴക്കമുണ്ട്. അതിൻ്റെ തുടക്കമെന്ന് പറഞ്ഞത് ഇത് പറഞ്ഞു പേരറിയായിരുന്നു. രുദ്രാക്ഷം ഭീമസേനും മറ്റെന്തെല്ലാം വ്യാഘ്രപാതവുമായിട്ട് ഉള്ള ഒരു ചരിത്രമാണ് പറയുന്നത്. അത് ഇത് കൃഷ്ണൻ വ്യാഘ്രപാതത്തിൻ്റെ പാല് കറക്കാൻ വേണ്ടി ഭീമൻ്റെ അഹംഭാവം തീർക്കാൻ വേണ്ടി ഉള്ള ചരിത്രമാണ് ഇതിൽ പറയുന്നത്. അങ്ങനെ 12ാമത്തെ ശിവൻ കോവിലിൽ ചെന്നാണ് ഇത് മഹാവിഷ്ണു പ്രത്യക്ഷപ്പെട്ട് ശിവനുമായിട്ട് പ്രത്യക്ഷപ്പെട്ടാണ് ഇത് വ്യാഘ്രപാതം ഭീമൻ്റെ ഇത് അഹങ്ക അടക്കുകയും പാല് കറന്ന് അങ്ങനെ ഇത് ഇപ്പുറത്ത് വിഷ്ണുവിൻ്റെ കോവിലിൽ കയറി ചന്ദനം തൊട്ട് ഈ ഓട്ടം സ്ഥാപിക്കുകയും ചെയ്യുന്നതാണ് ഐതിഹ്യം പറയുന്നത്. നമ്മൾ 21ാമത്തെ ഓട്ടമാണിത്. 21 വർഷം കൊണ്ട് മുടങ്ങാതെ കോവിഡ് സമയത്തും നമ്മൾ മാസ്കും വെച്ച് കൊണ്ടുവന്ന് മുടക്കമില്ലാതെ വരുന്നോണ്ടിരിക്കുകയാണ്. അങ്ങനെ വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. എന്ത് തിരക്കുണ്ടെങ്കിലും നമ്മൾ 10-15 ദിവസത്തെ വ്രതം നോക്കി അവിടുത്തെ ശിവൻ കോവിലിൽ കാലത്തെ പോയി നിർമ്മാല്യം തൊഴുത് 12 ദിവസം വ്രതം നോക്കി മാലയിട്ട് ആണ് പറഞ്ഞത്. തലയിൽ ശിവൻ കോവിൽ ബാലരാമപുരത്ത് പോയി വെളുപ്പാങ്കാലം 4 മണിക്ക് പോയി നിർമ്മാല്യം തൊഴുതാണ് പറഞ്ഞത്. അങ്ങനെ വരണം. ചരിത്രപരമായിട്ട് 21 കൊല്ലം കൊണ്ട് ഇതുവരെ ഭഗവാന്റെ കഥ കൊണ്ട് വേറെ അസുഖങ്ങളൊന്നും ഇല്ലാതെയും വരാൻ മുടക്കമില്ലാതെയും സാധിച്ചിട്ടുണ്ട്. ഇനി ഉള്ള കാലവും ഭഗവാൻ തരുന്ന കാലം വരെ മുടങ്ങാതെ വരികയും ആഗ്രഹവും. അങ്ങനെ நம்முடைய சேனல் ஃபை பக்தி மூலியமா திரை யாத்திரை நிகழ்ச்சியில் இன்னைக்கு ட்ரிப்ளங்காடில் இருக்கக்கூடிய மகாதேவர் ஸ்ரீ மகாதேவர் ஆலயத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யாத்திரைக்கு நீங்கள் என் கூட வரணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்மளுடைய சேனல் ஃபை பக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அனுப்பிச்சி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.